உண்மையிலே வந்து சிவம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் அதுவாக இல்லை? அங்கே தான் ஆரம்பிக்குது எல்லாருக்குமே டவுட். நீங்கள் ஏன் அதுவாக இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் அதுவாக தானே இருக்கணும். உண்மையிலேயே சொல்ல போனால் உபனிஷத்துலேருந்து எல்லாமே நீதான்ப்பா அதுன்னு சொல்லியிருக்கு. மகா வாக்கியங்களில் இருக்கிற தத்துவமசியாக இருக்கட்டும், அகம் பிரம்மாஸ்மியாக இருக்கட்டும், தத்துவமசி நீ தான் அது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா சிவம் நீ தான், நீயே சிவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுவா நீ இல்லையே, நீ உன்னை உடம்பா தானே வச்சுட்டு இருக்க, நீ இப்போ அதுவாக ஆகணும். அதுன்னா சிவம் தானே, இப்போ ஏன் ஆகலை? அப்போ நீ என்ன கான்ஷியஸில் இருக்க, அப்போ அது என்னவா இருக்குது அப்படிங்கிறதுல தான் விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல இதை சொல்லும்பொழுது தான் தத்துவங்கள் வருது. இந்த இடத்துல எப்படி தத்துவங்கள் போகுதுன்னா துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் இப்படிலாம் போயிட்டு இருக்கு. அப்போ எந்த இடத்துல தொடங்குதுன்னா நான் இருக்கேன், ஆனால் என்னுடைய குருமார்கள் சிவம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிவத்துக்கான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. உபனிஷதங்களில் இருக்கிற விளக்கங்கள்லாம் உதாரணங்கள் எனக்கு காட்டுறாங்க. இப்போ நான் அந்த சிவத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த சிவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இப்படிங்கிற கேள்வி நமக்கு முதல்ல வருது இல்லையா? இந்த கேள்வி வரும்பொழுது இது எதனால் வருது அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா குருவினுடைய அருளால் வருது அப்படின்னு அர்த்தம்.